ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி ஜவ்வரிசி தோசை பண்ண போகிறேன். அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை வறுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி எல்லா ஜவ்வரிசியுமே பொரிஞ்சு வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்ச ஜவ்வரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ஒன்று வேக போட்டுக்கோங்க. இதை தோலை உரித்து இதையும் மிக்சியில் அரைச்சி, வேக வச்ச உருளைக்கிழங்கை அரைச்சி இந்த நம்ம பொடி பண்ணோம் இல்லையா ஜவ்வரிசி, அது கூட இதையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த பொடி பண்ண ஜவ்வரிசி மாவோட எந்த கப்பில் அரை கப்பு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதுலேயே அரை கப் அரிசி மாவு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு. இந்த உருளைக்கிழங்கு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம எவ்வளோ வேணுமாலும் உங்களுக்கு சௌரியப்படி நீங்கள் ஜலம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான தோசை பதத்துக்கு வரணும் இல்லையா, அதாவது நம்ம இதை கரைச்ச மாவு தோசை மாதிரி தான் ஊற்ற முடியும். கரண்டி வச்சு இப்படியே நம்ம மாவு தோசை மாதிரி இழுக்க முடியாது. அதனால் தேவையான ஜலம் விட்டு இதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். கரைச்ச மாவு தோசை ஊற்றுக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம எண்ணெய் விட்டு ஊற்றிக்கணும். ஓரளவு முருகலாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக தான் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் சொதப்பலாம், அதே சமயம் நம்ம கல்லை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதுவும் ப்ராப்பராக வந்துடும். நல்ல முருகலாகவே கிடைக்கும் நமக்கு. நம்மளோட முருகலான டேஸ்டியான மசால் தோசை டேஸ்ட்டில் இருக்கும் இது ஜவ்வரிசி தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஃபார் அ சேஞ்ச் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.